வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் செப்டம்பர் மாதம் விற்பனைக்கு வரப்போகிற ஒரு 4 கார் மாடல்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் மாருதி சுசுகி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார், அதுவும் அரேனா ஷோரூம் மூலமாக விற்பனை பண்ணுற மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காரை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. சிட்ரியா நிறுவனமும் பசால்ட் காரில் ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. வின்ஃபாஸ்ட் VF6 மற்றும் VF7 இந்த 2 கார்களையுமே விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இந்த காரில் இருக்குது, எவ்வளோ ரேஞ்ச் போகும், என்ன கெப்பாசிட்டியில் பேட்டரி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி டீட்டெயில். ஃபைனலாக தாரில் 3 டோர் மாடல்லையுமே ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட்டை மகேந்திரா கொடுக்குறாங்க. ஸோ இந்த 5 கார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல எடுத்துக்கிட்டோன்னா மாருதி சுசுகி நிறுவனம் ஒரு முக்கியமான காரை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. கிராண்ட் விட்டாரா விட இன்னும் கொஞ்சம் ஒரு அடுத்த லெவலில் இருக்கிற மாதிரி ஒரு கார் இது. இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் அரேனா ஷோரூம் மூலமாக தான் விற்பனைக்கு வருது. அதனால் பேஸ் மாடலோட ப்ரைஸ் 9லேருந்து 10 லட்சம் ரூபாய் இந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு எஸ்குடோ அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. இந்த காரில் என்னென்ன மாதிரி மாடர்ன் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜி சேஃப்டிக்காக கொடுக்குறாங்க. அதில் அட்டானமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் அசிஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துடும். அடுத்து கேபின்னு பார்த்தோன்னா இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் 10.25 இன்ச்சில் கொடுக்குறாங்க. அதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் பண்ணும். டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வசதி கொடுக்குறாங்க. ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வசதியும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வரும். பட் லெவல் 2 அடாஸ் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே இதெல்லாம் மேபி நம்ம டாப் எண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேஸ் மாடலில் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கட் ஆகுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கம்ஃபர்டபுள் அப்படின்னு பார்த்தோன்னா வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா கார்கள்லையுமே இந்த ஒரு வசதி கொடுத்துட்ருக்காங்க. லாங் ட்ரிப்பெல்லாம் நம்ம போகும்போது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக போக முடியும். பனரோமிக் சன்ரூஃப் வசதியும் இந்த காரில் வந்துடும். ரியரில் ஏசி வென்ட்ஸ் கொடுக்குறாங்க. பவர்டு டெயில் கேட் கொடுக்குறாங்க. ப்ரீமியம் டால்பி அட்மாஸ் ஆடியோ சிஸ்டம் இந்த காரில் கொடுக்குறாங்க. அடுத்து கன்வீனியன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா, வயர்லெஸ் ஃபோன் சார்ஜிங், சுசுகி கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குறாங்க. பவர் ட்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 1.5 லிட்டர் மைல்டு ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. 102 பிரேக் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். இன்னொரு புறம் நம்ம கிராண்ட் விட்டாரால் இருக்கக்கூடிய அதே 1.5 லிட்டர் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் இன்ஜினும் நமக்கு கொடுக்குறாங்க. கம்பைன்டு பவர் நமக்கு 115 பிரேக் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிஎன்ஜி ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரெஸ்ஸா, கிராண்ட் விட்டாரா இந்த மாதிரி மாடல்கள் டெவலப் பண்ணால் அதே சி பிளாட்ஃபார்மில் தான் இந்த எஸ்குடோ அப்படிங்கிற காரையுமே டெவலப் பண்ணுறாங்க. இப்போ இந்த கார் பிரெஸ்ஸாவுக்கு மேலே, கிராண்ட் விட்டாராவுக்கு கீழே சென்டராக பார்த்தீங்கன்னா நமக்கு பொசிஷன் பண்ணுறாங்க. ப்ரைஸும் பட்ஜெட் ப்ரைஸில் இருந்து நல்ல ஃபீச்சர்ஸும் இருக்குது. நல்ல மைலேஜும் கொடுக்குற மாதிரி இந்த காரை டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா சிட்ரியா நிறுவனம் பசால்ட் காரில் இப்போ நியூ ஒரு மாடலை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. பசால்ட் எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பசால்ட்டில் இது டாப் எண்டாக இருக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு சிட்ரியா நிறுவனம் பார்த்தீங்கன்னா சிட்ரியான் 2.0 ரோட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபீச்சர்ஸோடு பார்த்தீங்கன்னா கார்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து ஃபீட்பேக் வாங்கி என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் சிட்ரியான் காரில் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஃபீட்பேக் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. அதனை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் அப்படிங்கிற நியூ மாடலை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இந்த நியூ மாடலில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக தான் C3X அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டை கொண்டு வந்தாங்க. அதில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த எக்ஸ் மாடல்லையுமே நமக்கு இருக்கும். அதை தாண்டி பார்த்தோன்னா கீலெஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. இன்ஜின் ஸ்டாப் பட்டன் அந்த ஒரு வசதி கொடுக்குறாங்க. அப்போல்ஸ்ட்ரி நமக்கு புதுசாக கொடுக்குறாங்க. 360 டிகிரி கேமரா வசதி வந்துடும். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் ஆயிரும். இதை தாண்டி பார்த்தோன்னா பசால்ட் எக்ஸ் அப்படிங்கிற பேட்ச் வந்துடும். இதை மற்றபடி வேறு எந்த ஒரு காஸ்மெட்டிக் சேஞ்சுமே நமக்கு கொடுக்கல. ஆல்ரெடி இருந்த எக்ஸிஸ்டிங் கலர்ஸ் தான் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இன்ஜின் பார்த்தோன்னா 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. ஸ்டாண்டர்டாக நமக்கு 108 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 205 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போதைக்கு இந்த பசால்ட் எக்ஸ் காரில் ப்ரீ புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 11,000 ரூபா டோக்கன் அமௌண்ட் கொடுத்து இந்த காரை நம்ம புக் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த கார் விற்பனைக்கு வரும். அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா வின்ஃபாஸ்ட் நிறுவனம் VF6 மற்றும் VF7 இந்த 2 கார்களையுமே செப்டம்பர் மாதம் விற்பனைக்கு கொண்டு வந்துடுவாங்க. முதல்ல இந்த 2 கார்லையும் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ், காமனான ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா 12.9 இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க 2 கார்லையுமே. பனரோமிக் சன்ரூஃப் வசதி 2 கார்லையும் வந்துடும். லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜி 2 கார்லையுமே நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ VF6 பொறுத்த வரைக்கும் 2 வேரியண்ட்டில் விற்பனைக்கு வரும், எர்த்து மற்றும் விண்டு. அடுத்து VF7 பொறுத்த வரைக்கும் 3 வேரியண்ட் கொடுக்குறாங்க. எர்த்து, விண்டு, அடிஷ்னலாக ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியண்ட் கொடுக்குறாங்க. சேஃப்டிக்காக 360 டிகிரி கேமரா, மல்டிபிள் ஏர்பேக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துடும். இப்போ வின்ஃபாஸ்ட் VF6 இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் 5 சீட்டர் காம்பாக்ட்
எஸ்யூவி செக்மெண்ட்டில் விற்பனைக்கு வந்து வருது. பேட்டரி ஆப்ஷன்னு போகிறப்ப 59.6 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் மவுண்டட் எலக்ட்ரிக் மோட்டார் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. இந்த மோட்டார் மூலமாக நமக்கு 201 PS பவரையும் 310 Nm டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 410லேருந்து 470 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான காராகவும் வந்து இருக்குது. ஏன்னா 0லேருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை நம்ம வெறும் 9 செகண்ட்ஸில் ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. டாப் ஸ்பீடு அதிகபட்சம் 175 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ VF6 அப்படிங்கிறது ஓரளவு இந்த 2 காரில் ஒரு பேஸ் மாடல் மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காரு. அதுவே VF7 அப்படின்னு போகிறோன்னா இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் EV அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வின்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும், லார்ஜராக இருக்கும், வீல் பேஸும் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி நமக்கு வந்து ரியரில் இன்னுமே சீட் கம்ஃபர்டபுள் நமக்கு வந்து நல்லாயிருக்கும், நல்லா ஸ்பேஷியஸாக வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி பேட்டரி பேக்கும் பெருசு, 75.3 கிலோவாட் பேட்டரி பேக் நம்ம கொடுக்குறாங்க. அதிகபட்சம் 450 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பவரும் நமக்கு வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா டிவல் மோட்டார் கான்ஃபிகரேஷன் வந்து கொடுக்குறாங்க. அதனால் 354 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 500 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இதில் வந்து VF6 காரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய MGல ZS EV, டாடா கர்வ் EV இந்த 2 மாடலுக்கும் வந்து போட்டியாக விற்பனைக்கு வருது. 25 லட்சம் ரூபாய் விலையில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதுவே VF7 பொறுத்த வரைக்கும் ஹுண்டாயில் இருக்கக்கூடிய IONIQ 5, BMW iX1 இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு போட்டியாக விற்பனைக்கு வந்து வருது. ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 30லேருந்து 50 லட்சம் ரூபாய் விலையில் விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த ஃபைனல் அப்டேட் பார்த்தோன்னா தார் 3 டோர் வெர்ஷனில் இப்போ வந்து ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட்டை மகேந்திரா வந்து கொடுக்க போகிறாங்க. ஜெனரலாக அந்த சுதந்திர தினம் வந்துருச்சு அப்படின்னாலே மகேந்திராவை கையில் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அந்த 3 டோர் மாடலில் டிசைனை வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நமக்கு அந்த தார் ராக்ஸ் காரை பேஸ் பண்ணி ஃப்ரண்ட்டு ஃபேஷியா வர மாதிரி வந்து மாற்றிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் புதிய கிரில் செட்டப் கொடுக்குறாங்க. LED ஹெட்லைட் வந்து தராங்க. அது வந்து நமக்கு C ஷேப் DRLோட இன்டிகிரேட் ஆகி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பம்பர் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. அது இந்த பேக்கேஜோடு சேர்ந்து வந்துடுது. இதெல்லாமே ஒரு செட்டாக வந்து மாறிடுது. அதேமாதிரி அலாய் வீல்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. டெயில் கேட்லையுமே வந்து நியூ பேட்டர்னில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி டிசைனைஸ் வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்களோ இன்டீரியராகவும் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 10.25 இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. மகேந்திராவுடைய அட்ரோனாக்ஸ் கனெக்டட் கார் டெக் நமக்கு வந்துடும். வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்துடுது. அதே ஸ்டியரிங் வீலும் புதுசாக மாற்றிருக்காங்க. தார் ராக்ஸஸ், ஸ்கார்பியோ N, XUV 700 இந்த மாதிரி மாடலில் எப்படி ஸ்டியரிங் வீல் வருமோ அந்த மாதிரி ஸ்டியரிங் வீலோட டிசைனையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாற்றிருக்காங்க. சென்டர் கன்சோலையுமே ட்வீக் பண்ணியிருக்காங்க. அது வந்து வயர்லெஸ் சார்ஜருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதை நமக்கு வந்து மாற்றிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் வசதியும் வந்து வந்துடும். ஃபுல்லாக டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து கொடுக்குறாங்க. இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 1.5 லிட்டர் டர்போ டீசல் இன்ஜின் வந்துடும். 2.2 லிட்டர் எம்ஹாக் டீசல் இன்ஜின் வந்துடும். 2.0 லிட்டர் எம்ஸ்டலின் பெட்ரோல் இன்ஜின் நமக்கு வந்துடும். அதே மாதிரி நமக்கு ரியர் வீல் டிரைவு, 4 வீல் டிரைவு இந்த 2 கான்ஃபிகரேஷனும் நமக்கு வந்து வர மாதிரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த 3 டோர் மாடலில் வந்து சாஃப்ட் டாப் ரூஃப் வேரியண்ட்டை நமக்கு வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டாங்க. அநேகமாக இந்த ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஹாட் டாப் ரூஃபோடு சேர்த்து சாஃப்ட் டாப் ரூஃப் வசதியும் வந்து வரும். அது மாதிரி ஒரு வேரியண்ட்டும் வந்து விற்பனைக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நன்றி.